வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். அதிகாரம் 2. கடவுள் காப்பாற்றினார். மின்னல் மின்னுகிற நேரத்தில் மத யானையின் மீது ஒரு இளம்பிள்ளை வேலை இருந்ததையும் யானை திரும்பி அவனை துரத்திச் சென்றதையும் சிவிகையில் இருந்த பெரியவரும் இளம்பெண்ணும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வாலிபனின் தீரமும் துணிச்சலும் அவர்களுக்கு பெரும் வியப்பை உண்டு பண்ணின. அந்த பிள்ளைக்கு அபாயம் நேராமல் இருக்க வேண்டுமே என்று அவர்களுடைய உள்ளங்கள் துடித்தன. அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் சிவிகைக்குள்ளிருந்து பரபரப்புடன் வெளியே வந்தார்கள். அந்த சமயம் அவ்விசாலமான வீதி ஜனசூன்யமாக காணப்பட்டது. ஓர் காக்கை அங்கே கிடையாது. பல்லக்கில் இருந்து இறங்கிய மனிதர் அந்த இளம்பெண்ணின் முதுகில் கையை வைத்து அணைத்து கொண்டு அன்பு கனிந்த குரலில், பயமாக இருக்கிறதா சிவகாமி என்று கேட்டார். இல்லவே இல்லை அப்பா, பயமில்லை என்றாள் சிவகாமி. பிறகு அவள், நல்ல சமயத்தில் அந்த வாலிபன் மட்டும் வந்து யானையை திருப்பியிராவிட்டால் நம்முடைய கதி என்னவாக இருக்கும் என்றாள். பல்லக்கு சுக்கு நூறாக இருக்கும் என்றார் தந்தை. ஐயோ என்றாள் அந்த இளம்பெண். அதற்காகத்தான் சிவிகையை கீழே வைத்துவிட்டு சிவிகை துக்கிகளை ஓட்டம் எடுக்கச் சொன்னேன். நாமும் பக்கத்து வீட்டுக்குள் ஓடி தப்பி இருக்கலாம். ஆனாலும் வந்த அபாயம் பெரிதுதான் என்றார் பெரியவர். நாலாபுறமும் சிதறி ஓடிய ஜனங்கள் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ஒவ்வொருவராக திரும்பி வர ஆரம்பித்தார்கள். வந்தவர்கள் எல்லோரும் அங்கு நிகழ்ந்தவற்றை பற்றி ஏக காலத்தில் பேச ஆரம்பிக்கவே சற்று முன் நிசப்தம் குடிகொண்டிருந்த இடத்தில் கலகல என்ற பேச்சொலி எழுந்தது. ஆக, ஆயனரும் அவர் மகளும் அல்லவா, நல்ல வேலையாக போயிற்று, கடவுள்தான் காப்பாற்றினார் என்று ஜனங்கள் பலவாறாக பேசிக்கொண்டு நின்றார்கள். கடவுள் காப்பாற்றினார் என்றாலும் அவர் அந்த வீரவாலிபனுடைய உருவத்தில் வந்தல்லவா காப்பாற்றினார். அந்த பிள்ளை யாராக இருக்கும்? அவனுடைய கதி என்னவாயிற்று? இதை பற்றித்தான் ஆயனரும் அவருடைய மகளும் எண்ணமிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இளம்பிள்ளையை பற்றி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஆயனர் யானை கடைசியாக நின்ற இடத்தின் அருகே சென்றார். அங்கே யானையின் காலில் மிதிப்பட்டு முறிந்து கிடந்த வேலை கையில் எடுத்துக்கொண்டார். இன்னும் சற்று தூரத்தில் அவிழ்ந்து கிடந்த மூட்டையை அவர் கட்டி எடுத்துக்கொண்டு திரும்பி சிவிகை எண்டை வந்தார். சிவகாமி அந்த முறிந்த வேலை வாங்கி வியப்புடன் நோக்கினாள். ஆயனர், சிவகாமி இங்கே வீணாக நின்று கொண்டிருப்பதில் பயனில்லை, நாம் போகலாம், எல்லா விவரங்களும் தானே நாளைக்கு தெரிந்துவிடுகிறது என்றார். தந்தையும் மகளும் சிவிகைக்குள் ஏற அதே சமயத்தில் சற்று தூரத்தில் குதிரைகள் அதிவேகமாக வரும் சப்தம் கேட்டு தயங்கி நின்றார்கள். நிலா வெளிச்சத்தில் முன்னால் 2 வெண்புறவிகள் பாய்ந்து வருவதும் பின்னால் 5-6 குதிரைகள் தொடர்ந்து வருவதும் தெரிந்தன. முன்னால் வந்த குதிரைகளில் 2 கம்பீர புருஷர்கள் ஏறி வந்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து குதிரைகளின் மீது வேல் பிடித்த வீரர்கள் காணப்பட்டனர். குதிரைகள் சிவிகைக்கு பக்கத்தில் வந்து நின்றதும் ஜனங்கள் பயபக்தியுடன் சிறிது விலகி கொண்டார்கள். மகேந்திர மகா பல்லவர் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, குணபுர மகாராஜா வாழ்க, குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க என்ற கோஷங்கள் நாற்புறமும் எழுந்தன. வெண்புறவிகளில் முன்னால் வந்தவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக புதல்வர் நரசிம்ம பல்லவரும் தான் என்பதை ஆயனரும் சிவகாமியும் உணர்ந்ததும் அவர்களுக்கு பெரிதும் வியப்பு உண்டாயிற்று. சிவகாமி ஆயனருக்கு பின்னால் ஒதுங்கி நாணத்துடன் நின்றாள். அவளுடைய விசாலமான கரிய கண்கள் மகேந்திர சக்கரவர்த்திக்கு பின்னால் குதிரை மீது விற்றிருந்த குமார சக்கரவர்த்தியை நோக்கின. மகேந்திர சக்கரவர்த்தி, ஆயனரே, இது என்ன? நான் கேள்விப்பட்டது விபரீதமாக அல்லவா இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே குதிரை மீதிருந்து இறங்கினார். ஏகாம்பரர் அருளால் அபாயம் ஒன்றும் நேரவில்லை பிரபு என்றார் ஆயனர். சிவகாமி ரொம்பவும் பயந்து போய்விட்டாளா என்று சக்கரவர்த்தி கேட்டார். சிவகாமி பயப்படவில்லை. இதையெல்லாம் அவள் ஏதோ வேடிக்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள் என்று ஆயனர் கூறி அன்பு நிறைந்த கண்களால் தமக்கு பின்னால் அடக்கத்துடன் நின்ற சிவகாமியை பார்த்தார். அப்போது சக்கரவர்த்தியும் அவளை பரிவுடன் நோக்கி, சிவகாமி, ஏன் தலை குனிந்து கொண்டிருக்கிறாய்? அரங்கேற்றத்தின் போது நடுவில் போய்விட்டேனே என்று என் பேரில் மனஸ்தாபமா என்றார். சிவகாமியின் முகத்தில் நாணத்துடன் கூடிய புன்னகை மலர்ந்தது. அவள் மௌனமாக இருந்தாள். அப்போது ஆயனர், பல்லவேந்திரா, சிவகாமிக்கு அவ்வளவு தெரியாதா? ஏதோ மிகவும் முக்கியமான காரியமாதலால் தான் தாங்கள் நடுவில் எழுந்து போயிருக்க வேண்டும் என்றார். ஆமாம் ஆயனரே, ரொம்பவும் முக்கியமான காரியம்தான். எல்லாம் பிறகு விவரமாக சொல்லுகிறேன். மந்திர ஆலோசனை முடிந்து வெளியில் வந்ததும் உங்களை பற்றி விசாரித்தேன். நீங்கள் புறப்பட்டு விட்டதாக தெரிந்தது. ஏன் இவ்வளவு அவசரமாக கிளம்பினீர்கள் என்று சக்கரவர்த்தி கேட்டார்.
ராத்திரி வீடு போய் சேர்ந்தால்தானே காலையில் என் வேலையை தொடங்கலாம். ஒரு நாள் என்றால் ஒரு நாள், வீணாக போக வேண்டாம் என்றுதான் இன்றே புறப்பட்டேன் பிரபு. ஆமாம், உமது தெய்வீக சிற்பக்கலையை விட்டுவிட்டு உம்மால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுதான். இப்போதும் ராத்திரியே போவதாகத்தான் உத்தேசமா? ஆம் பல்லவேந்திரா, பட்ட பகலை போல நிலா எரிகிறது. இரவு போய்விடுவதே சௌகரியம். இந்த வெண்ணிலாவை பார்த்தால் எனக்கு கூட உம்முடன் வரவேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அது முடியாத காரியம். நாளை அல்லது மறுநாள் வருகிறேன் என்று கூறி சக்கரவர்த்தி திரும்பி பார்த்தார். அப்போது சக்கரவர்த்திக்கு பின்னால் இன்னொரு வெண்புறவியின் மேலிருந்த நரசிம்மவர்மர் வெகு லாகவத்துடன் குதிரை மேலிருந்து கீழே குதித்து சக்கரவர்த்தியின் பக்கத்தில் வந்து, அப்பா, யானையின் மீது வேல் எறிந்த வாலிபரை பற்றி விசாரிக்கவில்லையே என்று கூறிவிட்டு ஆயனரை பார்த்து, அந்த வாலிபன் யார்? அவன் எங்கே சென்றான்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். அதுதான் தெரியவில்லை. வேலை எரிந்ததும் அவன் மின்னலைப் போல மறைந்து விட்டான். ஆனால் அப்படி மறைந்ததன் காரணமாகத்தான் உயிர் தப்பி பிழைத்தான். தேசாந்திரம் வந்த பிள்ளையாக தோன்றியது என்றார் ஆயனர். குமார சக்கரவர்த்தி ஆயனருடன் பேசிக் கொண்டிருக்கையில் அவருடைய கண்கள் மட்டும் ஆயனருக்கு பின்னால் இருந்த சிவகாமியின் மீது நின்றன. நரசிம்மவர்மர் சற்று தூரத்தில் குதிரை மீது இருந்த போது அவரை ஏறிட்டு தீவிர நோக்குடன் பார்த்த சிவகாமியோ இப்போது அவர் பக்கம் பார்க்காமல் பூமியை பார்த்து கொண்டிருந்தாள். தரையில் அவள் அருகில் சற்று முன்னால் அவள் கையில் இருந்து நழுவிய முறிந்த வேல் கிடந்தது. அதை பார்த்த நரசிம்மவர்மர், சிவகாமி, இது என்ன என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்றார். சிவகாமி சிறிது பின்வாங்கி முறிந்த வேலை தரையில் இருந்து எடுத்து அவர் பக்கம் நீட்டினாள். அதை நரசிம்மவர்மர் வாங்கிக் கொண்ட போது அவருடைய கைவிரல்கள் சிவகாமியின் விரல்களை தீண்டியிருக்க வேண்டும். தேல் கொட்டியவர்களைப் போல அவர்கள் அவசரமாக விலகிக் கொண்டதிலிருந்து இதை ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. நரசிம்மவர்மர் தம் தேகத்தில் ஏற்பட்ட படபடப்பை ஒருவாறு சமாளித்து அடக்கிக் கொண்டு ஆயனரை பார்த்து, உங்களை மத யானையின் கோபத்திலிருந்து காப்பாற்றியது இந்த வேல்தானா ஆயனரே என்று கேட்டார். ஆமாம் பல்லவகுமாரா என்று ஆயனர் மேலும் ஏதோ சொல்வதற்குள் மாமல்லர் தந்தையை பார்த்து, அப்பா, இந்த வேலுக்கு உடையவனை கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டும். அவன் நல்ல சமயத்தில் இத்தகைய வீரச் செயலை புரிந்திராவிட்டால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகா சிற்பியை அல்லவா இந்நேரம் இழந்திருப்போம் என்றார். அதற்கு சக்கரவர்த்தி, மகா சிற்பியை மட்டும்தானா, பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த கலைவாணியையும் இழந்திருப்போம். அந்த வீரனை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்தான். இவர்கள் இப்போது புறப்பட்டுச் செல்லட்டும். ஏற்கனவே நேரம் அதிகமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு சிவகாமியை பார்த்து, குழந்தாய், உன்னுடைய ஆட்டம் இன்று அற்புதமாக இருந்தது. முழுமையும் பார்க்காமல் எழுந்து போக வேண்டிய அவசியமாயிற்று என்றார். பின்னர் அவள் தந்தையை நோக்கி, ஆயனரே, உம்முடன் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. சீக்கிரத்தில் மாமல்லபுரம் வருகிறேன். அப்போது நாம் பேசிக்கொள்ளலாம். இப்பொழுது ஜாக்கிரதையாக போய் சேருங்கள் என்று சொன்னார். அங்கே தாம் நிற்கும் வரையில் ஆயனரும் அவர் மகளும் பல்லக்கில் ஏறமாட்டார்கள் என்பதை அறிந்த சக்கரவர்த்தி விரைந்து சென்று குதிரையின் மேல் ஏறினார். நரசிம்மவர்மரும் தம் குதிரை மீது ஏறிக்கொண்டார். குதிரைகள் புறப்படும் முன் மகேந்திர பல்லவர் தமக்கு பின்னால் நின்ற வீரர்களுள் ஒருவனை சைகையினால் கூப்பிட்டு, அயலூரிலிருந்து புதிதாக வந்த இளைஞன் யாராக இருந்தாலும் இன்றிரவு அவனை பிடித்து வைத்திருந்து நாளைக்கு அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும். நகர்காப்பு தலைவனுக்கு இந்த கட்டளையை உடனே தெரியப்படுத்து என்று ஆஞ்ஞாபித்தார். சக்கரவர்த்தியும் குமாரரும் அங்கிருந்து போனதும் ஆயனரும் சிவகாமியும் தங்கள் சிவிகையில் அமர்ந்தார்கள். காவலர் புடைசூழ சிவிகை காஞ்சிக்கோட்டையின் கீழ்வாசலை நோக்கிச் சென்றது. துர்ச்சகுணம். வீதி ஓரத்தில் இருந்த சுமை தாங்கியின் மீது பரஞ்சோதி சாய்ந்து கண்ணை மூடி கால் நாழிகை கூட இராது. ஏதோ பேச்சுக்குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு கண் விழித்தான். தெருவில் யாரோ இவ்விதம் பேசிக்கொண்டு போனார்கள். கோயில் யானைக்கு மதம் பிடித்தால் துர்ச்சகனம் என்று சொல்லுகிறார்களே. ஆமாம், நாட்டுக்கு ஏதோ பெரிய விபரீதம் வரப்போகிறது. யானைக்கு எப்படி மதம் பிடித்ததாம்? யாருக்கு தெரியும்? யாரோ அசலூரான் ஒருவன் யானையின் மேல் வேலை வீசி எறிந்தானாம். அதனால் யானைக்கு வெறி பிடித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆயன சிற்பியும் அவருடைய மகளும் பிழைத்தது புனர்ஜென்மம் என்கிறார்களே. அப்படித்தான். அரங்கேற்றம் நடுவில் நின்றது போதாதென்று இந்த ஆபத்து வேறே அவர்களுக்கு நேர்ந்தது. அதற்கு மேல் பரஞ்சோதிக்கு அவர்கள் பேசியது கேட்கவில்லை. வேலை எரிந்ததனால் யானைக்கு வெறி பிடித்து விட்டதாம் என்னும் பேச்சு காதில் விழுந்ததும் பரஞ்சோதியின் உள்ளம் திடுக்கிட்டது. அப்போது அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்தது. அவன் கொண்டு வந்திருந்த மூட்டையை நடுத்தெருவிலேயே போட்டுவிட்டு அவன் ஓடி வந்து விட்டான். நாவுக்கரசருக்கும் ஆயன சிற்பிக்கும் அவன் கொண்டு வந்திருந்த ஓலைகள் அந்த மூட்டையில் இருந்தன. இன்னும் அவனுடைய துணிமணிகளும் அவன் கொண்டு வந்திருந்த சொற்ப பணமும் மூட்டைக்குள்ளேதான் இருந்தன.
அதை அவசியம் கண்டுபிடித்தாக வேண்டும். போட்ட இடத்திலேயே மூட்டை கிடைக்குமா? திக்கு திசை புரியாத இந்த பெரிய நகரத்தில் அந்த இடத்தை மறுபடியும் கண்டுபிடிப்பது எப்படி? பரஞ்சோதி சுமை தாங்கியிலிருந்து இறங்கி தான் ஓடி வந்த வழி எதுவாக இருக்கும் என்று ஒருவாறு ஊகித்து கொண்டு அந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். இதற்குள் வீதிகளில் ஜன நடமாட்டம் வெகுவாக குறைந்து போயிருந்தது. வீட்டு கதவுகளை எல்லாம் சாத்தியாகிவிட்டது. வீதி விளக்குகளை அணைத்து விட்டார்கள். நல்ல வேளையாக பூரணச்சந்திரன் பால் போன்ற வெண்ணிலவாக பொழிந்து கொண்டிருந்தான். நிலா வெளிச்சத்தில் நாற்புறமும் கூர்மையாக பார்த்து கொண்டு பரஞ்சோதி வெகுநேரம் நடந்தான். எவ்வளவு நடந்தும் யானையை சந்தித்த இடத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மூட்டையையும் அவன் எங்கும் காணவில்லை. நேரமாக ஆக வீதிகளில் நிசப்தம் குடிக்கொண்டது. உச்சி வானத்தில் சந்திரனத்தை பார்த்து அர்த்தராத்திரியாகிவிட்டது என்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டான். கால்கள் இனி நடக்க முடியாதபடி சோர்ந்து போயின. உடம்பை எங்கேயாவது கீழே போட்டால் போதும் என்று அவனுக்கு ஆகிவிட்டது. இனிமேல் மூட்டையை தேடுவதில் பயனில்லை. நாவுக்கரசர் மடத்துக்கு எப்படியாவது போய் சேர்ந்தால் போதும். ஆனால் எப்படி போவது? வழி கேட்பதற்கு கூட வீதிகளில் யாரையும் காணோம். லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த அந்த பெரிய நகரத்தில் தான் மட்டும் தன்னந்தனியாக அலைவதை நினைத்த போது பரஞ்சோதிக்கு எப்படியோ இருந்தது. ராத்திரியெல்லாம் இப்படியே அலைந்து கொண்டிருக்க வேண்டியதுதானா? ஆயிரக்கணக்கான மாளிகைகளும் மண்டபங்களும் வீடுகளும் நிறைந்துள்ள இந்த நகரில் தனக்கு இரவில் தங்குவதற்கு இடம் கிடையாதா? நல்ல வேளையாக இதோ யாரோ வருகிறார்கள் போலிருக்கிறது. பேச்சு குரல் கேட்கிறது. அவர்களை விசாரித்து பார்க்கலாம். ஒரு வீதியின் முடுக்கில் 2 பேர் பேசிக்கொண்டு வந்தார்கள். அவர்களை பார்த்தால் நகர் காவலர்கள் என்று தோன்றியது. பரஞ்சோதியை பார்த்ததும் அவர்களே நின்றார்கள். யாரப்பா நீ? நடுராத்திரியில் எங்கே கிளம்பினாய் என்று அவர்களில் ஒருவன் கேட்டான். நான் அயலூர் ஐயா என்று பரஞ்சோதி சொல்ல ஆரம்பிப்பதற்குள் முதலில் பேசியவன், அயலூர் என்றால் எந்த ஊர் என்றான். சோழ தேசம். ஓஹோ, உறையூரா? இல்லை ஐயா, கீழே சோழ நாட்டில் செங்காட்டங்குடி கிராமம். இன்று மாலைதான் காஞ்சிக்கு வந்து சேர்ந்தேன். அப்படியா? இங்கு எதற்கு வந்தாய்? நாவுக்கரசர் மடத்தில் தமிழ் பயிலுவதற்காக வந்தேன். அப்படியானால் நள்ளிரவில் தெருவீதியில் ஏன் அலைகிறாய்? மடம் இருக்குமிடம் தெரியவில்லை. சாயங்காலத்திலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த காவலர்கள் இருவரும் லேசாக சிரித்த சிரிப்பில் பரிகாசம் துணித்தது. அவர்களில் ஒருவன், நாவுக்கரசர் மடத்துக்கு நீ கட்டாயம் போக வேண்டுமா என்று கேட்டான். ஆம் ஐயா, நாங்கள் அந்த பக்கம்தான் போகிறோம். நீ வந்தால் அழைத்து கொண்டு போய்விடுகிறோம். பரஞ்சோதி காவலர்களுக்கு வந்தனம் சொல்லிவிட்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்கள் உயரமான மதில் சுவர்களுடைய ஒரு கட்டடத்தின் வாசலில் வந்து நின்றார்கள். இதுதான் மடமா என்று கேட்டான் பரஞ்சோதி. ஆமாம், பார்த்தால் இது மடமாக தோன்றவில்லையா? உண்மையில் பரஞ்சோதிக்கு அது மடமாக தோன்றவில்லை. அருகில் கோயில் எதையும் காணவில்லை. கட்டடத்தின் உயரமான சுவர்களும் வாசற்கதவில் பூட்டியிருந்த பெரிய பூட்டும் அவனுக்கு இன்னதென்று தெரியாத சந்தேகத்தை உண்டாக்கின. அவனை அழைத்து போனவர்களில் ஒருவன் வாசற்கதவண்டை சென்று அங்கே இருந்த காவலாளியிடம் ஏதோ சொன்னான். உடனே பூட்டு திறக்கப்பட்டது. கதவும் திறந்தது. வா தம்பி. நெஞ்சு திக் திக் என்று அடித்துக்கொள்ள பரஞ்சோதி வாசற்படியை தாண்டி உள்ளே சென்றான். இருபுறமும் உயரமான சுவர் எழும்பிய குறுகிய சந்தின் வழியாக அவனை அழைத்து போனார்கள். ஓரிடத்தில் நின்றார்கள். அங்கிருந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. இங்கே படுத்திரு, மடத்தில் எல்லோரும் தூங்குகிறார்கள். பொழுது விடிந்து பார்த்து கொள்ளலாம் என்றான் ஒருவன். பரஞ்சோதி அந்த இருட்டு அறைக்குள் எட்டி பார்த்தான். கொஞ்சம் வைக்கோலும் ஒரு கோரைப்பாயும் கிடந்தன. ஒரு மூலையில் சட்டியில் தண்ணீர் வைத்திருந்தது. திரும்பி தன்னுடன் வந்த காவலர்களை பார்த்து, இது மடந்தானா என்று கேட்டான். ஆமாம் தம்பி, உனக்கு என்ன சந்தேகம் என்றான் காவலர்களில் ஒருவன். இங்கிருக்க விருப்பமில்லாவிட்டால் வெளியே போய்விடு என்றான் இன்னொருவன். பரஞ்சோதிக்கு இருந்த களைப்பில் எப்படியாவது ராத்திரி படுத்து தூங்க இடம் கிடைத்தால் போதும் என்று இருந்தது. இல்லை, இங்கேயே நான் படுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தான். அப்போது அவனை அழைத்து வந்தவர்களில் ஒருவன், தம்பி, இது மடம்தான், ஆனால் நாவுக்கரசர் மடமல்ல, மன்னரான மகேந்திர சக்கரவர்த்தியின் மடம் என்று சொல்லிக்கொண்டே கதவை சாத்தினான். அடுத்த கணம் அரைக்கதவை பூட்டும் சத்தம் கேட்டது. செல்லப்பிள்ளை. பொன்னி நதி தன் 10,000 கைகளாலும் வளப்படுத்தி பொன் குழிக்கச் செய்யும் கீழை சோழ நாட்டில் செங்காட்டாங்குடி என்ற கிராமம் செழித்து விளங்கிற்று. இந்த கிராமத்தில் மாமாத்திரர் என்று பட்டம் பெற்ற பழங்குடியில் பிறந்த பிள்ளை பரஞ்சோதி. சோழ நாடு முழுதும் உறையூர் சோழ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த பழைய காலத்தில் பரஞ்சோதியின் மூதாதைகள் ராஜ சேவையில் ஈடுபட்டு படைத்தலைவர்களாக இருந்தார்கள்.
சோழ வம்சம் பழம்பெருமை இழந்து பல்லவர் ஆட்சி ஓங்கிய போது மாமத்திரர் குலம் அதன் சிறப்பை இழந்தது. சென்ற சில தலைமுறைகளாக மாமாத்திரர் போர் தொழிலை, எல்லைக்காவல் தொழிலையும் கைவிட்டு விவசாய தொழிலை மேற்கொண்டிருந்தார்கள். இத்தகைய குலத்திலே பிறந்த பரஞ்சோதி குழந்தை பிராயத்திலேயே தந்தையை இழந்து தாயாரின் செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தான். முரடன், பொல்லாதவன் என்ற அக்கம் பக்கங்களில் பெயர் வாங்கினான். சண்டை என்பது அவனுக்கு சர்க்கரையும் பாலுமாக இருந்தது. போர் தொழிலுக்குரிய சாதனங்களில் இயற்கையாக அவன் புத்தி சென்றது. வீராதி வீரர்கள் என்று புகழ்பெற்ற அவனுடைய மூதாதையர்களின் வீர ரத்தம் பரஞ்சோதியின் தேகத்தில் அலைமோதிக்கொண்டு ஓடியது. கழி விளையாட்டு, கத்தி விளையாட்டு, மல்யுத்தம், வேல் எறிதல் ஆகியவற்றில் அவன் அதிவிரைவாக தேர்ச்சி பெற்றான். பரஞ்சோதியின் தாயார் வடிவழகி அம்மை தன் ஏக புத்திரனிடம் உயிரையே வைத்திருந்தாள். ஆனாலும் பரஞ்சோதியின் முரட்டு காரியங்கள் அவளுக்கு பெரிதும் கவலை அளித்தன. அந்த மூதாட்டி சிவபக்தி செல்வத்திலும் கலை செல்வத்திலும் சிறந்த குடும்பத்திலே பிறந்தவள். அவளுடைய தமையனார் திருவெண்காட்டுப்பதியில் புகழுடன் வசித்த மருத்துவர், சிவநேச செல்வர். தெய்வ தமிழ் மொழியை நன்கு பயின்றிருந்ததோடு வடமொழியிலும் அவர் புலமை பெற்று விளங்கினார். வைத்திய கலையில் தேர்ச்சி பெற்று நோய் தீர்ப்பதில் வல்லவராக இருந்தார். அந்த சிவபக்தரின் மூத்த பெண்ணுக்கு உமையாள் என்று பெயர். அழகிலும் குணத்திலும் அவள் இணையற்று விளங்கியது போல கல்வியிலும் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கினாள். இந்த திருவெண்காட்டு பெண்ணை தன் மகனுக்கு மணமுடித்து வைக்க வேண்டும் என்று பரஞ்சோதியின் அன்னை அந்தரங்கத்தில் ஆசை கொண்டிருந்தாள். ஆனால் நிறைவேறுமா என்ற சந்தேகமும் கவலையும் அவளுடைய மனதில் குடிகொண்டிருந்தன. பல துறைகளிலும் புலமை மிகுந்த அவளுடைய தமையனார் இந்த முரட்டு பிள்ளைக்கு தம் அருமை பெண்ணை கொடுப்பாரா? பரஞ்சோதியை கல்வி கேள்விகளில் வல்லவனாக்க அவனுடைய தாயார் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தாள். ஆனால் பரஞ்சோதிக்கு கல்வி கற்பிக்க முயன்ற அண்ணாவிகள் எல்லோரும் தோல்வியை அடைந்தனர். அவர்களில் ஒருவராவது அதிக காலம் நீடித்து அந்த முயற்சியை செய்யவில்லை. ஒவ்வொருவரும் சில காலம் முயன்று பார்த்த பிறகு அந்த மூதாட்டியிடம் வந்து, அம்மா, உங்கள் புதல்வன் வெகு புத்திசாலி, ஏக சந்த கிரகாயி என்று சொல்லலாம். எந்த விஷயத்தையும் கவனம் செலுத்தி ஒரு தடவை கேட்டால் போதும், உடனே தெரிந்து கொள்கிறான். ஆனால் அந்த ஒரு தடவை அவனை கவனித்து கேட்கும்படி செய்வதற்குள்ளே எங்கள் பிராணன் போய்விடுகிறது. அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் சக்தி எங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு போனார்கள். இரண்டொரு அண்ணாவிமார் பரஞ்சோதி விஷயத்தில் தண்ட உபாயத்தை கையாள பார்த்தார்கள். அதன் பயனாக அவர்கள் அவனுடைய தாயாரிடம் சொல்லிக் கொள்ளாமலே ஊரை விட்டு போகும்படி நேர்ந்துவிட்டது. இதனால் எல்லாம் பரஞ்சோதியின் தாய் மிகவும் கவலை கொண்டிருந்தாள். ஒரு வருஷம் பொங்கல் பண்டிகைக்காக பரஞ்சோதியும் வடிவழகி அம்மையும் திருவெண்காட்டுக்கு போயிருந்தார்கள். அங்கே பரஞ்சோதி உமையாளை பார்த்தான். உமையாளின் கல்யாணத்தை பற்றி பேச்சு நடப்பதை கேட்டான். தன் மாமனும் தாயாரும் தன்னை பற்றி வருத்தத்துடனும் கவலையுடனும் பேசிக் கொண்டிருந்ததும் அவன் காதில் விழுந்தது. எல்லாவற்றையும் சேர்த்து நிலைமையை ஒருவாறு தெரிந்து கொண்டான். அவர்கள் திருவெண்காட்டிலிருந்து திரும்பி திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்த பிறகு ஒரு நாள் பரஞ்சோதியின் தாயார் தரையில் படுத்த வண்ணம் கண்ணீர் ஊர்த்து கொண்டிருந்தாள். எங்கேயோ வெளியே போய்விட்டு வந்த பரஞ்சோதி இதை பார்த்து தாயாரின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். அன்னை எதற்காக அழுகிறாள் என்று அவன் கேட்கவில்லை. அவளுக்கு சமாதானமும் சொல்லவில்லை. அம்மா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதற்கு தடை சொல்லக்கூடாது என்றான். அன்னை கண்ணீரை துடைத்துக்கொண்டு, என்னடா என் கண்ணே என்றாள். நான் காஞ்சி மாநகருக்கு போகப் போகிறேன் என்று பரஞ்சோதி சொன்னதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். எதற்காக என்று கேட்டாள். கல்வி கற்பதற்காகத்தான் அம்மா. இத்தனை நாளும் நான் கல்வி கற்காமல் வாழ்நாளை வீணாக கழித்து விட்டதை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது என்றான் பரஞ்சோதி. தாயாருக்கு ஆனந்த கண்ணீரும் துக்க கண்ணீரும் சேர்ந்தாற் போல கண்களில் துளிர்த்தன. கல்வி கற்பதற்கு காஞ்சிக்கு போவானேன், இங்கேயே படிக்கக்கூடாதா குழந்தாய் என்றாள். இந்த ஊரில் இருக்கும் வரையில் எனக்கு படிப்பு வராது. நல்ல கல்வி பயிற்சி பெற வேண்டுமென்றால் காஞ்சி மாநகருக்குத்தான் போக வேண்டுமென்று எல்லோரும் சொல்கிறார்கள். இந்த பரத கண்டத்திலேயே காஞ்சியில் உள்ள கல்லூரிகளும் கலைக்கூடங்களும் வேறெங்கும் இல்லையாம். நான் எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டேன் அம்மா என்றான் பரஞ்சோதி. பரஞ்சோதி கூறியது உண்மைதான். அந்த நாளில் காஞ்சி மாநகரமானது கலைமகளுக்கு உறைவிடமாக இருந்தது. வடமொழி கல்வி அளித்த வேத கடிகைகளும் தமிழ் கல்வி பயில்வித்த திருமடங்களும் பௌத்தர்களின் மதபோதனை கல்லூரிகளும் சமண சமய பள்ளிகளும் காஞ்சியில் நிறைந்திருந்தன. இன்னும் சித்திரம், சிற்பம், சங்கீதம் ஆகிய அருங்கலைகளை பயில்வதற்கு சிறந்த கலைக்கழகங்கள் இருந்தன.
இவற்றையெல்லாம் விட காஞ்சி மாநகருக்கு பெரும் சிறப்பு அளித்த தமிழகமெங்கும் பெரும் கிளர்ச்சி உண்டாக்கிய சம்பவம் ஒன்று சில காலத்துக்கு முன்பு நிகழ்ந்திருந்தது. அந்த சம்பவம் மகாவீரரும் மகா புத்திபானும் சகலகலா வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி திருநாவுக்கரசரின் மகிமையினால் சமண மதத்தை துறந்து சிவநேச செல்வரானதுதான். மருள் நீக்கியார் என்னும் இயற்பெயர் கொண்ட நாவுக்கரசர் சில காலம் தர்மசேனா என்ற பெயருடன் சமண சமய போதகர்களில் புகழ் பெற்றவராக விளங்கினார். பின்னர் அவருடைய சகோதரி திலகவதியாரின் சிவபக்தி காரணமாக அவர் சமண மதத்தை துறந்து சிவனடியாரானார். அது முதல் தேனினும் இனிய தமிழ் மொழியில் சிவபக்தி ததும்பும் பண்களையும் தாண்டகங்களையும் அமுத வெள்ளமாக பொழிந்து வந்தார். அந்த தெய்வீக பாடல்களின் மகிமையில் ஈடுபட்ட மகேந்திர சக்கரவர்த்தியானவர், நான் நாட்டுக்கரசன், தாங்கள் நாவுக்கு அரசர் என்று மருள் நீக்கியாரை போற்றியதோடு சமண மதத்தையே துறந்து சிவநேசராகி விட்டார். இந்த வரலாறு தமிழகமெங்கும் பரவியிருந்தது. மேற்கூறிய அதிசயங்களை பற்றியே இந்த காலத்தில் எங்கெங்கும் வியப்புடன் ஜனங்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். மகேந்திர சக்கரவர்த்தியுடைய வேண்டுகோளின் பேரில் நாவுக்கரசர் காஞ்சியில் திருமணம் ஸ்தாபித்திருக்கிறார் என்றும் அந்த மடத்தில் தெய்வ தமிழ்மொழியும் தெய்வீக இசைப்பாடல்களும் கற்பிக்கப்படுகின்றன என்றும் நாடெங்கும் பிரசித்தமாக இருந்தன. இந்த செய்திகள் எல்லாம் பரஞ்சோதியின் காதிலும் விழுந்திருந்தபடியால் தான் கல்வி கற்க காஞ்சிக்கு போகிறேன் என்று அவன் தாயாரிடம் கூறினான். ஏக புதல்வனை பிரிந்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து வடிவழகியம்மை பெரும் வேதனை அடைந்த போதிலும் கல்வி கற்கப் போகிறேன் என்று பரஞ்சோதி கூறியது அவளுக்கு ஒரு பக்கத்தில் அளவில்லாத மகிழ்ச்சியையும் அளித்தது. தாயாரின் சம்மதத்தை தெரிந்து கொண்டதும் பரஞ்சோதி, அம்மா, நீ மாமாவிடம் சொல்லி நான் கல்வி கற்று திரும்பி வரும் வரையில் உமையாளுக்கு கல்யாணம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிய போது மகனுடைய மனநிலையை அறிந்து கொண்டு அன்னை மீண்டும் ஆனந்த கண்ணீர் வடித்தாள். பரஞ்சோதியின் தீர்மானத்தை அறிந்து அவனுடைய மாமனும் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தார். அந்த சிவபக்தர் திருநாவுக்கரசரை தரிசித்து அவருடன் நட்புரிமை பூண்டவராதலால் நாவுக்கரசருக்கு ஓலை எழுதி தருவதாக சொன்னார். தமிழ் கல்வியோடு ஏதேனும் ஒரு கலையும் அவன் கற்று வர வேண்டும் என்றும் இதன் பொருட்டு தம்முடைய பழைய சிநேகிதரான ஆயனருக்கு ஓலை தருவதாகவும் கூறினார். பரஞ்சோதியின் மனநிலைமையை அறிந்து கொண்டு அவன் கல்வி பயின்று திரும்பியதும் உமையாளை அவனுக்கே மனம் செய்து தருவதாகவும் உறுதி கூறினார். நல்ல நாள் நல்ல வேளையில் பரஞ்சோதி அன்னையிடமும் மாமனிடமும் ஆசி பெற்று மற்ற எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு காஞ்சி மாநகருக்கு புறப்பட்டான். புறப்படும் போது கடைசியாக அவனுடைய மாமன் கூறிய புத்திமதி என்னவென்றால், அப்பா பரஞ்சோதி, தூர வழி போகும்போது கையில் வேலுடன் நீ புறப்படுவது நியாயம்தான். ஆனால் வழிப்பிரயாணத்துக்கு மட்டும் வேலை துணையாக வைத்துக்கொள். காஞ்சி மாநகரை அடைந்ததும் வேலை தலையை சுற்றி வீசி எறிந்து விடு. அப்புறம் கல்வி கற்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்து என்பதுதான். மர்ம கயிறு. சிறைக்கூடத்தின் இருள் சூழ்ந்த அறைக்குள்ளே கோரைப்பாயில் தன்னந்தனியாக படுத்திருந்த பரஞ்சோதிக்கு மேற்கூறிய மாமனுடைய புத்திமதி நினைவுக்கு வந்தது. காஞ்சி மாநகரை அடைந்ததும் மாமனுடைய புத்திமதியின் பிரகாரம் அவன் வேலை வீசி எறியத்தான் செய்தான். ஆனால் அந்த பொல்லாத வேல் மதம் கொண்ட யானையின் மீது விழுந்து தொலைத்தது. அதனுடைய பலன்தான் தன்னை சிறையிலே கொண்டு வந்து சேர்த்தது என்பதை எண்ணிய போது பரஞ்சோதிக்கு சிரிப்பு வந்தது. காஞ்சி மாநகர் சேர்ந்த முதல் நாள் இரவை தான் சிறைச்சாலையில் கழிக்க வேண்டியிருந்தது என்பதை அவனுடைய தாயும் மாமனும் அறிந்தால் என்ன நினைப்பார்கள்? தான் காஞ்சிக்கு புறப்பட்ட சமயத்தில் வீட்டு சுவருக்கு அப்பால் தனியாக நின்று கனிவும் கண்ணீரும் ததும்பிய கண்களினால் விடை கொடுத்த உமையாளுக்குத்தான் என்னவாக இருக்கும்? காஞ்சியில் தமிழ்கல்வியும் சிற்பக்கலையும் கற்றுக்கொண்டு திரும்பி ஊருக்கு போனதும் இந்த முதல் நாள் சம்பவத்தை சொன்னால் அவர்கள் ஒருவேளை நம்ப மறுத்தாலும் மறுக்கலாம். இன்று மத்தியானம் தன்னிடம் யாராவது இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருந்தால் நம்பியிருக்க முடியுமா? சட்டென்று பரஞ்சோதிக்கு ஒரு விஷயம் நினைவு வந்தது. அந்த புத்த சந்நியாசி என்ன சொன்னார்? இன்று இரவு உனக்கு ஒரு கஷ்டம் வரும் என்று சொன்னார் அல்லவா? அது உண்மையாகிவிட்டதே. உண்மையிலேயே அவர் முக்காலமும் உணர்ந்த முனிவரா? அன்று நண்பகலில் அந்த புத்த சந்நியாசியை அவன் சந்தித்த சம்பவத்தை நினைத்து கொண்டு பரஞ்சோதி தனக்குத்தானே நகைத்து கொண்டான். அந்த சம்பவம் பின்வருமாறு. காலையெல்லாம் வழி நடந்த பிறகு காஞ்சி நகர் இன்னும் ஒரு காத தூரத்தில் தான் இருக்கிறது என்று பரஞ்சோதி தெரிந்து கொண்டு சற்று இளைப்பாறை செல்லலாம் என்று சாலை ஓரத்தில் ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டான். அவனுடைய தலைமாட்டில் மூட்டையும் அவன் பக்கத்தில் வேலாயுதமும் கிடந்தன. சிறிது நேரத்திற்கெல்லாம் சாலையோடு ஒரு புத்த சந்நியாசி வருவதை அவன் பார்த்தான். புத்தர்கள் அல்லது சமணர்களுடைய கூட்டுறவு கூடாதென்றும் அவர்களை கண்டால் தூர விலகி போய்விட வேண்டுமென்றும்
அவனுடைய மாமனும் அன்னையும் மிகவும் வற்புறுத்தி கூறியிருந்தார்கள். எனவே தூரத்தில் புத்த சந்நியாசியை கண்டதும் பரஞ்சோதி கண்களை மூடிக்கொண்டான். அவர் தன்னை தாண்டி சாலையோடு தொலைதூரம் போகும் வரையில் தூங்குவது போல பாசாங்கு செய்ய அவன் தீர்மானித்திருந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் தனக்கு அருகில் வந்து யாரோ நிற்பது போலவும் தன்னை உற்று பார்ப்பது போலவும் அவனுக்கு தோன்றியது. மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். பரஞ்சோதி அஞ்சா நெஞ்சம் படைத்த வாலிபன் தான். ஆனாலும் கண்ணை திறந்ததும் எதிரில் கண்ட காட்சி அவனை துணுக்குற செய்தது. புத்த சந்நியாசி அவனுக்கு அருகில் வந்து நின்று உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தோற்றம் அவனுக்கு அச்சத்தை அளித்தது. அதை காட்டிலும் அவர் கையில் வாளை பிடித்து தலைகீழா தொங்க விட்டு கொண்டிருந்த பாம்பு அதிக அருவருப்பையும் பயங்கரத்தையும் அளித்தது. 5 அடி நீளமுள்ள நாக சர்ப்பம் அது. ஆனால் உயிர் இல்லாதது. அதனுடைய உடலில் ரத்தம் கசிந்தது. பரஞ்சோதி பரபரப்புடன் எழுந்து, அடிகளே, இது என்ன வேடிக்கை? எதற்காக செத்த பாம்பை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தூர எறியுங்கள் என்றான். பிள்ளாய், இவ்வாறு காட்டு பிரதேசத்தில் தனியாக படுத்து உறங்கலாமா? இத்தனை நேரம் இந்த நாக சர்ப்பம் உன்னை தீண்டி இருக்குமே. நல்ல சமயத்தில் நான் வந்து இதை அடித்தேனோ? நீ பிழைத்தாய் என்று சொல்லிவிட்டு புத்த சந்நியாசி அந்த செத்த பாம்பை தூர எறிந்தார். பரஞ்சோதி தன் முகத்தில் தோன்றிய புன்சிரிப்பை மறைத்துக் கொண்டு, அப்படி அடிகளே, நான் ஒரு தாய்க்கு ஒரே பிள்ளை. என்னை நீங்கள் காப்பாற்றியதற்காக என் தாயார் தங்களுக்கு ரொம்பவும் நன்றி செலுத்துவாள் என்றான். பிறகு அவன் மூட்டையையும் வேலையும் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று, தங்கள் திருநாமம் என்னவோ? என் தாயாரிடம் எப்போதாவது தங்களை பற்றி சொல்ல நேர்ந்தால் என்பதற்குள் பிக்ஷு குறுக்கிட்டு, நாகநந்தி என்பார்கள். நீ எவ்விடத்துக்கு செல்கிறாய் தம்பி என்று கேட்டார். காஞ்சிக்கு போகிறேன் என்று பரஞ்சோதி கூறியதும், நானும் அங்கேதான் போகிறேன். வழித்துணை ஆயிற்று, வா போகலாம் என்றார் நாகநந்தி அடிகள். இருண்ட சிறையில் கோரைப்பாயில் படுத்திருந்த பரஞ்சோதி அந்த புத்த பிக்ஷுவுக்கு நாகநந்தி என்பது எவ்வளவு பொருத்தமான பெயர். அவர் முகத்தை பார்த்தாலே நாகப்பாம்பின் ஞாபகம் வருகிறது என்று எண்ணமிட்டான். நாகநந்தி அடிகள் வருங்காலத்தை ஞான திருஷ்டியினால் அறிந்துதான் சொன்னாரோ அல்லது குருட்டாம்போக்காக சொன்னாரோ, அவருடைய ஜோசியத்தில் முற்பகுதி நிறைவேறிவிட்டது. தான் இப்போது ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்டிருப்பது உண்மைதான். அவருடைய ஜோசியத்தின் இன்னொரு பகுதியும் நிறைவேறுமா? புத்த பகவான் அருளால் அந்த கஷ்டம் நீங்கும் என்று சொன்னது பலிக்குமா? ஆம், பலிக்கத்தான் வேண்டும். உண்மையில் பரஞ்சோதி தன்னுடைய நிலைமையை குறித்து அதிகம் கவலைப்படவில்லை. ஏதோ தவறுதலினால் தன்னை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்றும், உண்மை தெரியும் போது தன்னை நிச்சயம் விடுதலை செய்து விடுவார்கள் என்றும் உறுதியாக நம்பினான். எனவே இன்றிரவு நிம்மதியாக தூங்குவதுதான் சரி. ஆனால் ஏன் தூக்கம் வரமாட்டேன் என்கிறது? ஓஹோ, எல்லாம் இந்த ஒரு சான் வயிறு செய்யும் காரியம்தான். ராத்திரி ஒன்றும் சாப்பிடவில்லை அல்லவா? பசி வயிற்றை கிள்ளுகிறது. அதனால்தான் தூக்கம் பிடிக்கவில்லை. நல்ல காஞ்சி நகரம். நெடுந்தூரம் யாத்திரை செய்து வந்த அதிதிகளை ராப்பட்டினி போட்டுக் கொள்கிற இந்த நகரத்தை பற்றி என்னத்தை சொல்வது? காஞ்சி நகரை அணுகிய போது அந்த திகம்பர ஜைன முனிவர் எதிர்பட்டார் அல்லவா? அந்த ராப்பட்டினிக்காரனின் முகதரிசனத்தின் பலன்தான் இன்றிரவு தனக்கு அன்னம் அபாவமாக போய்விட்டது போலும். மேற்சொன்னவாறு பரஞ்சோதி சிந்தனை செய்து கொண்டிருக்கையில் அந்த அறையில் உண்டான ஒரு மாறுதல் அவனுடைய கவனத்தை சட்டென்று கவர்ந்தது. சற்று முன்வரையில் இருள் சூழ்ந்திருந்த அந்த அறையில் இப்போது கொஞ்சம் வெளிச்சம் காணப்பட்டது. இந்த மாறுதலுக்கு காரணம் என்னவென்று அதிசயித்து பரஞ்சோதி மேலே பார்த்தான். கூரையில் இருந்த சிறு துவாரத்தின் வழியாக சந்திர கிரகணம் உள்ளே புகுந்து வந்தது என்று தெரிந்தது. இத்தனை நேரம் இல்லாமல் இப்பொழுது திடீரென்று மேற்படி துவாரம் எப்படி ஏற்பட்டது என்று ஒரு கணம் பரஞ்சோதிக்கு வியப்பாக இருந்தது. இல்லை இல்லை, துவாரம் எப்போதும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் துவாரத்துக்கு நேராக இப்போதுதான் சந்திரன் வந்திருக்கிறது என்று தனக்குத்தானே சந்தேக நிவர்த்தி செய்து கொண்டான். ஆம், பூரண சந்திரனுடைய மோகன நிலவானது வெளி உலகத்தை எல்லாம் அப்போது சொப்பன சௌந்தரிய லோகமாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தை தனக்கு எடுத்துச் சொல்லி தன்னுடைய வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்வதற்காகவே மேற்கூரை துவாரத்தின் வழியாக அந்த சந்திர கிரகணம் உள்ளே புகுந்து வருகிறது போலும். ஆஹா, இது என்ன? உள்ளே வரும் நிலவு வெளிச்சம் இவ்வளவு அதிகமாகிவிட்டதே. துவாரம் பெரிதாக இருப்பது போல தோன்றுகிறதே. அடடே, முதலில் பார்த்தபோது ஒரு கை நுழையக்கூட முடியாத சிறு துவாரமாக இருந்தது. இப்போது ஆள் நுழையக்கூடிய அளவு பெரிதாகிவிட்டதே. இது என்ன இந்திரஜாலமா அல்லது மகேந்திர ஜாலமா? மகேந்திர சக்கரவர்த்தியின் காஞ்சி மாநகரம் மாயஜால நகரமாக இருக்கிறதே. ஐயையோ, இது என்ன பயங்கரம்! பரஞ்சோதியின் மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போய்விட்டது. மேற்கூரை துவாரத்தின் வழியாக நெளிந்து நெளிந்து கீழே வந்தது ஒரு நீளமான பாம்பு. இல்லை இல்லை, பாம்பு இல்லை, அது வெறும் கயிறுதான். சி, இன்று மத்தியானம் அந்த புத்த பிக்ஷு செத்த பாம்புடன் வந்து தன்னை திடுக்கிட செய்தாலும் செய்தார்.
கயிற்றை பார்த்தால் கூட பாம்பு மாதிரி தோன்றுகிறது. மேற்கூரை துவாரத்தின் மர்மம் இப்போது புலப்பட்டது. யாரோ வேண்டுமென்றுதான் கூரையில் துவாரம் செய்திருக்கிறார்கள். அதன் வழியாக கயிறை உள்ளே விடுகிறார்கள். எதற்காக? வேறு எதற்காக இருக்கும்? தன்னை தப்புவிப்பதற்காகத்தான். ஆனால் முன்பின் தெரியாத இந்த பெரிய நகரில் தன்னிடம் அவ்வளவு சிரத்தை கொண்டிருப்பவர்கள் யார்? தான் அந்த சிறைச்சாலை அறையில் இருப்பது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? இதற்குள்ளாக கயிற்றின் முனை கீழே அவன் கை கெட்டும் தூரத்திற்கு வந்துவிட்டது. இன்னும் கீழே வந்து தரையையும் தொட்டுவிட்டது. பிறகு அந்த கயிறு இப்படியும் அப்படியும் அசையத் தொடங்கியது. மேலே இருந்து கயிற்றை விட்டவர்கள் அதை குலுக்குகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. எதற்காக தன்னை அந்த கயிற்றின் வழியாக மேலே வரும்படி சமிக்கை செய்கிறார்களா? அப்படித்தான் இருக்க வேண்டும். அதிசயமான முறையில் வந்து அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று பரஞ்சோதி ஒரு நிமிஷம் யோசனை செய்தான். அதனால் வேறு என்ன தொல்லைகள் விளையுமோ என்பதாக ஒரு பக்கம் அவனுக்கு யோசனையாக இருந்தது. இவ்வளவு சிரத்தை எடுத்து தன்னை காப்பாற்ற விரும்புகிறவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள ஒரு பக்கம் அவனுக்கு பேராவல் உண்டாயிற்று. அதோடு இன்னொரு முக்கிய காரணமும் சேர்ந்தது. அது அவனுடைய வயிற்றை கிள்ளிக் கொண்டிருந்த பசிதான். பரஞ்சோதி கயிற்றை அழுத்தமாக பிடித்து இழுத்தான். மேலே அது இறுக கட்டியிருக்கிறது என்று தெரிந்தது. தன்னுடைய பாரத்தை அது நன்றாக தாங்கும் என்று நிச்சயமாயிற்று. உடனே கயிற்றின் வழியாக அவன் மேலே ஏறத் தொடங்கினான்.